நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம், அதாவது ஆர்கனைசேஷனல் ஹெல்த் கல்ச்சர், இது எப்படி மாறுகிறது என்பதற்கான ஒரு சிறு கருத்துரு. நச்சு கலாச்சாரம் அமைதியில் பரவும் என்று ஒரு கோட்டு. ஏனென்றால் நிறுவன கலாச்சாரம் எப்படி விஷமாகிறது? எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தால் மகிழ்ச்சி கொந்தளிக்கும் பொழுது அங்கு விஷம் வருவதற்கு வாய்ப்பில்லை. கூட்டங்கள் போர்க்களங்களாவது ஆளாளுக்கு பேசிக்கொண்டு யார் கூறுவதையும் கேட்காமல் இருப்பது முக்கியமான ஒரு செயல்பாடு. அதை நீங்கள் உணர்ந்தால் மாற்றிக்கொள்ளலாம். ஒளிவு மறைவு இல்லாத நிறுவனம் என்பது அடிக்கடி கூறும் வார்த்தையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஒளிவு மறைவோடு இருந்தால் எப்படி அங்கு பணியாற்றுவார்கள்? வெற்றி புறந்தள்ளப்படும், சாதனைகள் சுத்தமாக சத்தமாக, ஆனால் ராஜதந்திரத்துடன் வெளிப்படுத்துவது அவசியம். நீங்கள் உங்களுடைய சாதனைகளை சத்தமாகவும் ஆனால் ராஜதந்திரத்துடனும் வெளிப்படுத்துவது மிக மிக அவசியம். பணியாளர்கள் வேகமாக வெளியேறுவார்கள் அல்லது வெந்து நொந்து தொடர்ந்து கொண்டே யாருக்கும் பயனில்லாமல் இருப்பார்கள். நன்றாக இருக்கிறாயா? ஏதோ இருக்கிறதல்லவா? அதை போலத்தான் அனைத்து பணிகளும் செயல்பாடுகளும் எப்போதும் அவசரமாகவே இருக்கும். அதுபோன்ற நிறுவனங்களில் எப்படி பணியாற்றுவது? வேறு நிறுவனங்களில் அப்படி இருக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு தோன்றும். இவை போன்றவைகள் தான் அதை விஷமாக்குகின்றன. சரி, தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் பயத்தையும் மரியாதையையும் குழப்பி பணியாளர்களை பீதியிலேயே வைத்திருப்பார்கள். பணிவு என்பது என்ன? மரியாதை என்பது என்ன? அதை எதற்காக கொடுக்க வேண்டும்? ஒவ்வொரு முறையும் காலில் விழுந்து வழங்க வேண்டும், இதை போல சொல்லுவதெல்லாம் மிக மிக அதிகம். அதாவது ஒன்றுக்கு ஒன்று, நான் இங்கு நீங்கள் அங்கு, ஒரு அரையடி காலடி வித்தியாசம் இருக்கலாமே தவிர எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் இப்படி நீங்கள் யாரும் செய்வதில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் யாரையும் வைத்து வேலை வாங்க முடியாது. சரி, பழி சொல்லும் கலாச்சாரம் பொறுப்பேற்கும் கலாச்சாரத்தை மங்கச் செய்யும். பொறுப்பெடுத்து கொண்டு செய்து கொண்டிருப்பார்கள் அல்லவா, அவர்களை இவர்தான் கெடுத்தார் என்று யாராவது பழி சுமத்தி கொள்ளும் பொழுது அந்த பழியை ஏற்றுக்கொண்டு யாராவது பணி செய்வார்களா? அட போங்கடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விடுகிறதல்லவா. வதந்தி, புனைக்கதைகள் கருத்து பரிமாற்றமாக இருந்தால் குழு செயல்பாடுகள் வெகுவாக பாதிக்கும். கம்யூனிகேஷன் இப்படி இருந்தால் எப்படி? கூட்டங்களுக்கும் போகலாம், ஆனால் அங்கு இருக்கக்கூடிய போர்க்களத்துக்கு வித்தியாசம் தெரியும்.